ருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் விதம், அதனால் உண்டாகும் பலிதம் பற்றி பெரியவா என்று உரைப்பது இதம். இன்று மகா பெரியவா உபவாசம் பற்றியும் ஏகாதசி பற்றியும் சொல்லியிருப்பதை இந்த நன்னாளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். சுத்த உபவாசம் என்றால் முழு பட்டினி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். உபவாசம் என்றால் கூட வசிப்பது, பகவானோடு கூட அவனுக்கு பக்கத்தில் ஒட்டி கொண்டு வசிப்பது தான் உபவாசம். அன்றைக்கு வயிற்றில் ஒன்றையும் தள்ளாவிட்டால்தான் அப்படி அவனோடு கூட கிட்டக்க வசிக்க முடியும். மனசு அவன் கிட்டக்கவே கிடக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் வயிறு வெறுமனே கிடக்கணும். இந்த உடம்பு தான் நான் என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் சதா இதற்கு சவரக்ஷணை பண்ணுவதையே காரியமாக வைத்துக்கொண்டு ஆத்மாவை கோட்டை விட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தேகாத்மா புத்தி போகணும். இதற்காகத்தான் சரீரத்துக்கு சிரமத்தை தருகிற உபவாசங்களை சாஸ்திரம் விதித்திருக்கிறது. உபவாசங்களால் சரீரத்துக்கு ஏற்படுகிற சிரமங்களை சிரமமாக தெரியாமல் பழகி கொண்டோமானால் அப்போது தேகத்தை பிரதானமாக மதித்து அதன் சௌகரியத்தையே கவனிக்கும் அபிமானத்தை விடுகிறோம் என்றுதானே அர்த்தம். பசி எடுத்தாலும் பட்டினி கிடந்து பழகு, வம்பும் வீணும் பேசுவதில் சுகம் இருந்தாலும் மௌனம் அனுஷ்டி, கண்ணை இழுத்து கொண்டு போனாலும் தூங்குவதில்லை என்று ராத்திரி பூரா விழித்து கொண்டு ஈஸ்வர சம்பந்தமாக ஏதாவது பண்ணி கொண்டிரு. இப்படியெல்லாம் பழக பழக தேகாத்மா புத்தி போகும். சரீரம் எப்படியானாலும் சித்தம் பரமாத்மாவிடம் நிற்கும். இப்போது பிடித்தே பழகி கொள்ளாவிட்டால் மரண யாதனை என்று சொல்கிறார்களே, அந்த பெரிய ஹிம்சை சரீரத்துக்கு வரும்போது மனசை எப்படி பரமாத்மாவிடம் செலுத்த முடியும் என்றுதான் சாஸ்திரங்கள் விரத உபவாசங்களை வைத்திருப்பது. ஆகவே உபவாசம் இருந்தால் ஆரோக்கியம் போய்விடும் என்று தோன்றினாலும் உண்மையில் இதுதான் இருக்கிற ரோகங்களையும் போக்கும் பெரிய மருந்து. லங்கனம் பரம ஔஷதம் என்பது வைத்திய சாஸ்திர வசனம். வைத்திய சாஸ்திரம் சொல்கிற லங்கனத்தையே மத நூல்களும் சொல்கின்றன. திருவள்ளுவரும் இதை சொல்லி இருக்கிறார். அவ்வப்போது 1 வேளை 2 வேளை சாப்பிடாமல் இருந்தால்தான் வயிற்றிலே ஏற்கனவே போட்டதில் துளி கூட ஜீரணமாகவில்லை என்று நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். இப்படி ஏற்கனவே சாப்பிட்டது முழுவதும் ஜெரித்து போனதை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகே ஒருவன் மறுபடியும் உண்பானானால் அப்படிப்பட்டவனுடைய உடம்புக்கு மருந்து எதுவும் வேண்டாம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பாட்டினால்தான் ஆரோக்கியம் என்று நாம் நினைத்தாலும் வியாதிக்கும் அதுதான் முதல் தோழன் என்பதற்கு ஒன்று சொல்கிறேன். ஜுவரம் வந்தால் டாக்டர் முதல் காரியமாக என்ன பண்ண சொல்கிறார்? சாப்பாட்டை நிறுத்தி கஞ்சி குடி, இல்லாவிட்டால் இன்ன பானம் சாப்பிடு என்று தானே சொல்கிறார். எந்த நோயானாலும் அதற்கு பத்தியமாக என்னென்ன சாப்பிடக்கூடாது என்றுதான் முக்கியமாக கண்டிப்பு பண்ணுவதிலிருந்தே வியாதிக்கு ஆதாரம் ஆகாரம்தான் என்று தெரிகிறது. இப்படி சரீர ரீதியில் ஆரோக்கியத்துக்கு நன்மை செய்கிற பட்டினியே அதைவிட ஆத்ம சம்பந்தமாக நல்லது செய்கிறது. பட்டினி கிடக்கிற போது மனசுக்கு பரமார்த்திகமாகவும் பகவத் விஷயமாகவும் போய் தோய்ந்து நிற்கிற தன்மை உண்டாகிறது. இதனால்தான் பகவத் ஸ்மரணம் விசேஷமாக இருக்க வேண்டிய தினங்களில் பூரண உபவாசமோ ஒரு பொழுதோ வைத்திருக்கிறது. காந்தி கூட ஆத்ம சுத்திக்காகத்தான் உண்ணாவிரதம் இருப்பதாக சொல்லி அடிக்கடி பட்டினி கிடந்தார். இப்படியாக உடல் நலத்தோடு உயிர் நலத்தையும் இம்மையோடு மறுமையையும் சேர்த்து ஆன்றோர்கள் உபவாச விதிகளை தந்திருக்கிறார்கள். அதோடு இப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லாம் ஜனங்களாலும் அனுஷ்டிக்கப்பட்டால் உணவு தட்டுப்பாடு என்ற பிரச்சனையே வராது. முதலில் கஷ்டமாக இருந்தாலும் அபியாசத்தினால் சமாளித்து விடலாம். பக்தி பலத்தோடு சங்கல்ப பலத்தோடு ஆரம்பித்தால் அதிலே தெரிகிற நல்ல பலனை பார்த்தே நாளுக்கு நாள் உபவாச நியமத்தில் ஈடுபாடு வலுக்கும். சாப்பிடுகிற நாட்களில் பகவத் தியானம் பண்ணுங்கள். உபவாச நாளில் சாப்பிடாமல் இருந்தும் தியானம் பண்ணி பாருங்கள். தனக்கே வித்தியாசம் தெரியும். அந்த லாபத்துக்காக இந்த நஷ்டப்படலாம் என்று தெரிந்து கொள்வீர்கள். வயிறை வற்ற போடுகிற நாட்களில் மனசுக்கு தியானாமிருத போஜனத்தை கொடுத்து கொண்டால் எது பெரிய இன்பம் என்று தெரியும்.
மற்ற விரத தினங்களிலோ பூஜைக்கு அப்புறம் ஒரு பொழுதாவது பலகாரம் பண்ணலாம் என்று இருக்கிறது. ஏகாதசியில்தான் பூரண உபவாசம். மற்ற விரதங்களை புராண ஆகமங்கள் சொல்கின்றன. அதில் சிவபரமான புராண ஆகமங்கள் சொல்பவைகளை வைஷ்ணவர்கள் அனுஷ்டிக்க மாட்டார்கள். வைஷ்ணவ கிரந்தங்களில் சொல்லியுள்ளதை சைவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏகாதசி என்றால் ஒவ்வொரு செக்ட் மட்டும் எடுத்துக்கொள்ளும் புராண ஆகமங்களில் மட்டுமன்றி ஹிந்து என்று பெயர் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொதுவான தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இதை சர்வஜன அனுஷ்டானமான விரதம் என்று சொன்னேன். விஷ்ணு நிர்த்திரை செய்து கொண்டிருந்த போது லோகத்தை ஹிம்சை பண்ணிய ஒரு அசுரனை கொல்வதற்காக அவருடைய சரீரத்திலிருந்தே ஸ்திரீ ரூபமாக ஒரு சக்தி வெளியே போய் சம்ஹாரம் செய்துவிட்டு வந்ததாகவும், விழித்து கொண்ட பகவான் அவளுக்கே ஏகாதசி என்று பெயர் கொடுத்து இந்த ஏகாதசி விரதத்தை ஏற்படுத்தினார் என்றும் பாத்ம புராணத்தில் கதை வருகிறது. மகாவிஷ்ணு கூர்மமாகவும் தன்வந்திரியாகவும் மோகினியாகவும் அவதாரங்கள் எடுத்து ஷீராப்தியில் அமுதிரம் கடைய பண்ணி அதை எடுத்து கொடுத்த நாளே ஏகாதசி என்பதாலும் அதை பொதுவில் விஷ்ணு சம்பந்தம் உள்ளதாக நினைக்கிறோம். ஆனால் அந்த அமிர்த மதன சமயத்தில் முதலில் உண்டான காலக்கூட விஷத்தை பரமேஸ்வரன் புசித்ததை முன்னிட்டுத்தான் அன்று எவரும் சாப்பிடக்கூடாது என்று ஏற்பட்டிருப்பதாக சைவர்கள் சொல்வதுண்டு. இப்படி சைவம் வைஷ்ணவம் இரண்டுக்கும் ஏற்கத்தக்கதாய் இருப்பதோடு ஹிந்துவாக பிறந்தவனில் எந்த இஷ்ட தெய்வத்தை கொண்டாடினவனாயினும் எந்த ஜாதியை சேர்ந்தவனாயினும் சகலருக்குமான வாழ்க்கை விதிகளை போடுகின்ற தர்மசாஸ்திரமும் ஏகாதசி உபவாசத்தை விதித்திருப்பது அதன் விசேஷத்தை காட்டுகிறது. ஏகாதஸ்யாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம். இது ஒரு ஸ்லோகத்தின் முன்பாதி. இதற்கு என்ன அர்த்தம்? சகல ஜனங்களாலும் ஏகாதசி என்று இன்னவாறு செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம். என்ன செய்ய வேண்டும்? போஜன துவயம் என்று ஆன்சர் வருகிறது. அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ? துவயம் என்றால் இரண்டு, போஜன துவயம் என்றால் இரண்டு தரம் சாப்பாடு. எல்லோரும் ஏகாதசியன்று இரண்டு தடவை போஜனம் செய்ய வேண்டியது என்று அர்த்தமாகிறது. இதென்ன? ஏகாதசி என்றால் பட்டினி, தண்ணீர் கூட இல்லாமல் நிர்ஜலமாய் இருக்க வேண்டும் என்பார்கள். இங்கே ஆனால் ஒரு தடவை மட்டுமில்ல, இரண்டு தடவை போஜன துவயமாக சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது விசித்திரமாக வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கும் ஸ்லோகம். இதில் போஜன என்று வருகிறதே, அதை போ ஜன என்று இரண்டு வார்த்தைகளாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சரியான அர்த்தம் கிடைக்கும். போ என்றால் ஓய் என்று கூப்பிடுவதாக அர்த்தம். போஜன என்றால் ஓ ஜனங்களே என்று எல்லா மக்களையும் கூப்பிடுவது. இப்போது நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாகிறதென்றால், ஹே ஜனங்களே, ஏகாதசியில் எல்லாராலும் இரண்டு செய்யத்தக்கன, அதாவது இரண்டு காரியம் செய்யத்தக்கன. இரண்டு போஜனம் என்ற அர்த்தமில்லை, இரண்டு காரியம் ஆகிறது. ஏகாதசியில் சகல ஜனங்களும் செய்ய வேண்டியதாக அந்த இரண்டு காரியங்கள் என்ன? அதை ஸ்லோகத்தின் பின்பாதி சொல்கிறது. சுத்தோப வாசக பிரதமக சத்கதா சிரவணம் ததக. முதல் காரியம் உபவாசம், இரண்டாவது காரியம் பகவத் கதைகளை கேட்பது. சகல ஜனங்களும் ஏகாதசி அன்று சுத்த உபவாசம் இருக்க வேண்டும், ஈஸ்வர மகிமைகளை கேட்க வேண்டும். வருஷத்தில் எல்லா ஏகாதசியிலும் பூரண உபவாசம் இருக்க முடியாமல் ஒருவேளை பலகாரம் பண்ணினாலும் ஒரே ஒரு ஏகாதசியாவது பூரண உபவாசமாக முழு பட்டினி இருக்க வேண்டும். பீமனுக்கு பசியே தாங்காதாம். அதனால் அவன் எல்லா ஏகாதசிகளிலும் சுத்த உபவாசம் இருக்க முடியாமல் வியாசரை கேட்டு இப்படி ஏதாவது ஒரு ஏகாதசியில் பூரண உபவாசம் இருப்பதற்கே பலன் உண்டு என்ற வரம் வாங்கி கொண்டானான். தனுர் மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்று ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அடுத்ததுதான் அந்த மாச சுக்லபக்ஷத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி, மோக்ஷ ஏகாதசி என்று இதற்கு பாத்ம புராணத்தில் பேர் கொடுத்திருக்கிறது. அமிர்தம் கடைந்தெடுத்தது அன்றுதான். கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் என்று உபனிஷத்துக்களை கடைந்தெடுத்து ஞான அமிர்தமாக கொடுத்ததும் அன்றுதான் என்பதாலே அன்றைக்கு கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள். வைகுண்ட ஏகாதசி, மகா சிவராத்திரி, கோகுல
கோகுலாஷ்டமி, ராமநவமி முதலிய விசேஷ நாட்களில் கூட நாம் வாயை கட்டாமல் வயிற்றை கட்டாமல் இருந்தால் அது இந்த தேசத்தில் பிறந்த நமக்கு ரொம்ப குறைவாகும். வயிறு குறைந்தாலும் மனசு நிறையும்படி பண்ணிக்கொள்வதே நமக்கு நிறைவு. நம் மதத்தில் சிறப்பித்து சொல்லியிருக்கும் ஏகாதசியில் எல்லாரும் விரத அனுஷ்டானம் பண்ண வேண்டும். சாப்பிடாமல் இருப்பது வெறும் அநாசகமாக இல்லாமல் பகவானோடு சேர்ந்து வாழும் உபவாசமாக ஆக வேண்டும். இதற்கு ஏகாதசி அன்று நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவன் நாமத்தை ஜபமாகவோ பஜனையாகவோ உச்சரிக்க வேண்டும். எவ்வளவு அதிக நாழிகை பகவத் தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும். அன்றைக்கு சத்கதா சிரவணமோ பாராயணமோ இரண்டுமோ அவசியம் செய்ய வேண்டும். பகவான் அல்லது பாகவதோத்தமர்களின் புண்ணிய சரித்திராமிர்தம் அன்று காது வழியாக கொஞ்சமாவது உள்ளே இறங்க வேண்டும். இப்படி செய்து நல்ல ஆரோக்கியத்தில் இருந்து பக்தி, ஞான, வைராகியங்கள் வரையில் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று மகாபெரிவா அழகாக உபவாசத்தின் மகிமை பற்றியும் ஏகாதசி விரதத்தை பற்றியும் எடுத்துரைத்துள்ளார். இந்த வைகுண்ட ஏகாதசியில் அவர் கூறியபடி நம்மால் முடிந்த அளவு உபவாசம் இருந்து பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு அவனையே நினைத்து கொண்டு அவன் அருளை பெறுவோமாக என்று கூறி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அந்த பரந்தாமனை வணங்கி சிவஸ்வரூபமான மகாபெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.